உலக புகழ் வாய்ந்த இந்த ஜல்லிக்கட்டு விழா வந்து முதல்ல மதுரையில் இன்னைக்கு தொடங்குது. அவனியாபுரத்திலிருந்து 1000 காளைகளுக்கும் 600 மாடுபிடி வீரர்களுக்கும் வந்து நம்ம பர்மிஷன் கொடுத்துருக்குறோம். அவங்களுக்கான பரிசோதனை நடைபெற்று இருக்கு. சிறந்த முறையில் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ சிறப்பாக நடக்கும் என்று நம்பிட்டு இருக்கோம். இது இப்போ வரைக்கும் எத்தனை பேர் இன்ஜுரி ஆயிருக்காங்க? அந்த டீட்டெயில்ஸ் இல்லை, அது சும்மா காலையில் வந்து அந்த புல்ஸ் நிற்கிற இடத்துல அசம்பிளி பாயிண்ட்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் மேலே விழுந்து அந்த மாடுகள் ஒன்றுக்கு ஒன்று இது பண்ணும்போது ஒரு 11 பேருக்கு லேசான காயம்தான். ஒன்று பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லை. காயங்களுக்கெல்லாம் உடனே ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ரெவன்யூ ஸ்டாஃப் வரதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படுச்சுன்ற மாதிரி சொன்னாங்க. இல்லை, அப்படி இல்லை, வந்துட்டாங்க. அவங்க அங்கே நின்று உள்ளே வர்றதுல அவங்களுக்கு பாஸ் வாங்கிட்டு உள்ளே வர்றதுல கொஞ்சம் இதாக இருக்கு. அவ்வளோதானே தவிர வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாரும் வந்துட்டாங்க, ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு. ஸ்ட்ரென்த் எவ்வளோ போட்டுருக்காங்க போலீஸ்? 1500 போலீஸ் போட்டிருக்காங்க. இப்ப நீதிமன்றம் சில நிபந்தனைகள் கொடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில் நீங்க என்னென்ன நடவடிக்கைகள்? நிபந்தனைகள் உட்பட்டு தான் நம்ம வந்து இன்னைக்கு ஜல்லிக்கட்டு நடத்திட்டு இருக்கிறோம். மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சியும் சேர்ந்து இந்த இதை நடத்திட்டு இருக்கிறோம் ஜல்லிக்கட்டை. அவங்க ஏற்கனவே நமக்கு சர்டன் SOPs கொடுத்துருக்குறாங்க. அந்த அனிமல் வெல்ஃபேர் போர்டோட ரெக்கமெண்டேஷன்ஸோட நம்ம அரசாணையை வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த அனைத்து நிபந்தனைகளுக்கும் உட்பட்டு இது வந்து சிறந்த முறையில் நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஆள் மாறாட்டங்கள் நடத்துறதுக்கு அப்படி எதுவுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா எல்லாமே நாங்கள் ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களோட ஆதார் கார்டு வரைக்கும் நம்ம வாங்கி வெரிஃபை பண்ணி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு எதுவுமே இல்லை. கண்டிப்பா அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. நடந்தா கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம். ஒவ்வொரு முறை இந்த பரிசு அறிவிக்க முன்னாடி அது ஒரு செக் பண்ணாம பண்றதுனால தான் ஒரு தவறு நடக்குன்னு சொன்னாங்க. இல்ல இந்த முறை எப்படி மேம்? பரிசு அறிவிக்க முன்னாடி சிறந்த வீரர் பரிசு அறிவிக்க முன்னாடி செக் பண்ணிட்டு தான் பண்ணுவோம். கண்டிப்பா எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் கரெக்டா செக் பண்ணுவோம். அந்த தடவை பரிசு நடக்கும்போது பரிசுல வந்து கொடுக்கறது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ்ல வந்து ஒரு காம்படேட் ஆயிடுச்சு. ஒருதலை பட்சமாக கொடுத்துட்டாங்க மாவட்ட நிர்வாகம் இருந்துச்சு. அதுக்கு தீர்க்கிறதுக்கு என்ன விதமான நடவடிக்கைகள்? அந்த முதல் பரிசு அதற்காக ஒரு டிப்டி கலெக்டர் கேட்ல ஒரு ஆபீசர் போட்டிருக்கிறோம். ஒரு டீமே போட்டிருக்கிறோம். அவர் ஒரு 4 RA 2 டிப்டி தாசில்தார், ஒரு டிப்டி கலெக்டர் அப்படின்னு போட்டிருக்கோம். ஒரு டீமே போட்டிருக்கோம். ஸோ எந்த தவறும் நடக்காமல் இந்த தடவை பரிசு வந்து முறையான தகுதியானவர்களுக்கு பரிசு வழங்கப்படும். நன்றி.